சங்கம் என்று தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் அனைத்து விவசாயிகள் சார்பாக சாகவும் நாங்கள் இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஒரு இன்னொரு நல்ல அருமையான ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாரு, நாங்கள் சொன்னோம் நீங்கள் சொல்றதெல்லாம் நல்லதா இருக்கு. நான் கரும்பு விவசாயி, 10 மாசத்துல வெட்ட வேண்டிய கரும்பு 18 மாசத்துல கட்டிங் ஆர்டர் கொடுக்குறீங்க. நீங்க இந்த சிபில் ஸ்கோரை கொண்டு வரீங்க. நாங்க அந்த சிபில் ஸ்கோர் 18 மாசம் கழிச்சு பணத்தை கட்டும் போது அவருங்க அந்த அம்மா ஒரு நெல் விவசாயி, நாங்க லேட்டா கட்டும் போது இந்த சிபில் ஸ்கோர் குறையும் போது மார்க் குறையும் போது எங்களுக்கு அடுத்த நாங்க ஜாமீன் போடுற அந்த கடன் விவசாயிக்கு கடன் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நாங்க கடன் வாங்குறது எங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் பங்காளி எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாமீன் வாங்கி தான் இந்த கடனை வாங்குறோம். பிணைய கடன் வாங்குறோம், பிணைய எல்லா கடனும் வாங்குறோம். ஆனா இவங்க சொல்றாங்க ஒரு கதை, நீங்க வாங்குறீங்க இந்த வங்கியில வாங்குறீங்க, தேசிய நெடுஞ்சாலை வங்கியில தேசிய வங்கியில வாங்குறீங்கன்னு. நாங்க சொல்றோம், நீங்க உற்பத்தி செலவுக்கு எம்எஸ் சாமிநாதன் கமிட்டி படி எங்களுக்கு சரியான விலை கொடுத்தா நாங்க கடனே வாங்க மாட்டோம்னு சொல்றோம். மேலும் நாங்க நெல்லுக்கு 36,000 ரூபாய் நீங்க செலவு கொடுக்குறீங்க. எங்களுடைய செலவு ஒரு ஏக்கருக்கு 76,000 ரூபாய் ஆகுது. இதை நீங்க உயர்த்தணும். கடனை மீண்டும் எங்களுக்கு உயர்த்தணும். நாங்க கடன் பத்தாதனாலதான் கனரா வங்கி, நேஷனல் வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து வங்கிகளும் வாங்குறோம். நீங்க இந்த சிபில் ஸ்கோர் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க கடன் கொடுக்க மாட்டாங்க. எங்களுடைய கல்வி கடன் பாதிக்கும், எங்களுடைய விவசாயம் பாதிக்கும். அதே சமயம் எங்களுக்கு நீங்கள் சிபில் கொண்டு வந்தால் எங்களுடைய மருந்து ஃபெர்டிலைசர் கடைகளில் கடன் கொடுக்க மாட்டார்கள். நீங்களே கடன் கொடுக்கவில்லை என்றால் அரசே கடன் கொடுக்க, மற்றவங்களாம் எப்படி கொடுப்பாங்க? இதை சிந்திச்சு பார்த்து நல்ல முடிவு அந்த சிபில் தனியார் அமைப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.